அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதனால எல்லாரும் போய் மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை. அதனால எல்லாரும் போய் மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. அக்கா, மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. அண்ணே, மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. என்னக்கா? அவன் எனக்கு பணம் கொடுத்தானா, இவன் எனக்கு பணம் கொடுத்தானா, இவனே தின்னுட்டான், அவன் அவனே தின்னுட்டான், அவன் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டான், இவன் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டான், இவன் 2 ஓட்டுக்கு 1 ஓட்டுக்கு தான் காசு கொடுத்தான், அவன் 4 ஓட்டுக்கு 2 ஓட்டுக்கு தான் காசு கொடுத்தான். இவங்க என்ன அப்பன் வீட்டு காசவா கொடுக்குறாங்க? மக்கள் காசைத்தானே கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நாசமா போயிடுவாங்க. இந்த திருப்பு நான் எவனுக்கும் ஓட்டு போடுறதா இல்லை அப்படின்னு தயவு செய்து வீட்டில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது லோக்கலுக்கான ஓட்டு அல்ல. அதாவது லோக்கல் பாலிடிக்ஸுக்கான ஓட்டு அல்ல. இது ஒரு சனாதன கூட்டணிக்கும் மதசார்பற்ற கூட்டணிக்கும் நடக்கிற யுத்தம், போர். இந்த போர்ல மதசார்பற்ற கூட்டணி தான் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு அம்மானாலும் முடியாது, அப்பானாலும் முடியாது. அப்புறம் மணிப்பூரை போல, ஏற்கனவே நடந்த தர்மபுரி பஸ் எரிப்பு போல, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது போல, ஒரு கோயில் கருவறைக்குள்ளேயே ஒரு இஸ்லாமிய 8 வயசு குழந்தைய 7 நாள் வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணது போல, கொலை பண்ணது போல, அடுத்த 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியா இது போன சம்பவங்களை கேட்கணும். இன்னொன்னு சொல்றேன், பொள்ளாச்சியில நடந்த அண்ணே என்னை அடிக்காதீங்கனே, விட்டுருங்கனே, ஐயோ வலிக்குதுனே அப்படின்னு பல பெண்கள் கதறினதை நம்ம காதால கேட்டிருக்கோம், கண்ணால பார்த்துருக்கோம். இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் நிச்சயமா மதசார்பற்ற கூட்டணியோட ஆதரவுல நிக்கணும். நீங்க ஒதுங்குற ஒவ்வொரு ஓட்டும் இங்க மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்தும். நீங்க லோக்கல் பாலிடிக்ஸை நீங்க பையில எடுத்துக்கிட்டு நான் ஓட்டு போட மாட்டேன், அவனுக்கு போட மாட்டேன், இவனுக்கு தான் போடுவேன், இவனுக்கு போட மாட்டேன், மாற்றம் அரசியல் கேட்டிருக்கேன் அதனால அவனுக்கு நான் போடுவேன் அப்படின்னு தயவு செய்து யாரும் திசை மாறிடாதீங்க. இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு. நான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அப்படியான தமிழ்நாடு கிடையாது. இது காலங்காலமா கிட்டந்த 70 வருஷமா 75 வருஷமா இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இனிமேலும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். அதனால மறந்துடாம எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.